வணக்கம். இன்னைக்கு நாம ஜியோ பிளாக் ராக்கோட புது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஃபண்டோட பேரு ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இது ஒரு ஓபன் எண்டட் ஈக்விட்டி திட்டம். ஆமா, ஓப்பன் எண்டட்னா நீங்க எப்போ வேணா யூனிட்ஸ் வாங்கலாம், விற்கலாம். அதோட என்எஃப்ஓ, அதாவது புதிய நிதி வெளியீடு, செப்டம்பர் 23ல இருந்து அக்டோபர் 7, 2025 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நாம இதை பத்தி பேசுறதோட நோக்கம், இந்த ஃபண்ட் எப்படிப்பட்டது, என்ன ஸ்பெஷல், என்ன ரிஸ்க்னு நீங்க வேகமா புரிஞ்சுக்கணுங்கிறது தான். சரி, முதல்ல இதோட அடிப்படை நோக்கம் என்ன? முக்கியமா நீண்ட காலம் மூலதன வளர்ச்சி, லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன், அதுதான் மெயின் கோல். இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்றாங்க, அப்படின்னா? ஆமா, ஃப்ளெக்ஸி கேப்னா ஃபண்ட் மேனேஜர் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எந்த கம்பெனி பங்குகள்ல வேணாலும் முதலீடு பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஓ, அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் முதலீடு செய்யணும்னு கட்டாயம் இல்லையா? இல்ல, அதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. என்னது? அவங்களோட முதலீட்டு உத்தி. இதுல ஃபண்ட் மேனேஜர்களோட அனுபவத்தோட பிளாக் ராக்கோட டெக்னாலஜியும் சேருது. அந்த அலாடின் பிளாட்ஃபார்ம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி சிக்னல் ரிசர்ச் ஸ்கோர்ஸ்னு ஒன்று ரெடி பண்றாங்க. ஓஹோ, சிக்னல் ரிசர்ச் ஸ்கோர்ஸா? அது என்ன பண்ணும்? அது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன், குவாலிட்டி, அப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட், ஃபண்டமெண்டல் மொமெண்டம், இப்படி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுக்கும். இது ஒரு கைட் மாதிரி. ஆனா முடிவு ஃபண்ட் மேனேஜர்ஸ் எடுப்பாங்க. வெறும் சிக்னலை மட்டும் நம்பி இல்ல. அப்போ டெக்னாலஜியும் இருக்கு, மனித மூளையும் இருக்கு, ரெண்டும் கலந்த ஒரு அப்ரோச். கரெக்ட். இதோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், டிஆர்ஐ. சரி, இந்த டெக்னாலஜி பிளஸ் மனித அனுபவம்ங்கிற காம்பினேஷன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சில சமயம் ரெண்டும் முரண்படாதா? நல்ல கேள்வி. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏஐ வேகமா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். ஆனா மனிதர்களுக்கு சந்தையோட பல்ஸ் தெரியும், சில நுணுக்கமான விஷயங்கள் புரியும். திடீர்னு மார்க்கெட்ல ஒரு பெரிய இறக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அப்போ ஒருவேளை ஏஎக்ஸ் சிக்னல்ஸ் தடுமாறலாம். அந்த நேரத்துல மேனேஜரோட அனுபவம் உதவும். அதே மாதிரி சில சமயம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வாய்ப்பை ஏஐ காட்டி கொடுக்கலாம். இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். புரியுது. இதுல குறைஞ்சபட்சம் எவ்வளவு முதலீடு பண்ணலாம்? மினிமம் $500 போதும். லம்சமாவும் போடலாம், எஸ்ஐபி முறையிலையும் பண்ணலாம். இதுல நல்ல விஷயம், எக்ஸிட் லோட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியம். யூனிட்டை விற்கும் போது எந்த சார்ஜும் இல்ல. ஓகே, இப்போ கொஞ்சம் ரிஸ்க் பத்தி பேசுவோம். எந்த முதலீட்லயும் ரிஸ்க் இருக்குமே. கண்டிப்பா. ஈக்விட்டினாலே மார்க்கெட் ரிஸ்க் உண்டு, வாலட்டிலிட்டி இருக்கும். இது ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறதால ஃபண்ட் மேனேஜர் எந்த கேப், லார்ஜ் மிட் ஸ்மால் முதலீடு பண்றாருங்கிறத பொறுத்து ரிஸ்க் இருக்கு. அவரோட முடிவை தப்பா கூட போகலாம் இல்லையா? ஆமா. அப்புறம் லிக்விடிட்டி ரிஸ்க், அதாவது சில பங்குகளை நினைச்ச நேரத்துல விற்க முடியாம போறது. டெரிவேட்டிவ்ஸ் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிருக்காங்களே. ஆமா, அவங்க போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்றதுக்காகவோ சில சமயம் வருமானத்தை அதிகரிக்கவும் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல லிவரேஜ் ரிஸ்க் இருக்கு. குறைஞ்ச காசுல பெரிய பொசிஷன் எடுக்க முடியும், ஆனா நஷ்டமும் அதிகமாகும். அது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம். நிச்சயமா. மிஸ்பிரைசிங் ரிஸ்க்கும் உண்டு. சொத்து ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஈக்விட்டில தான் இருக்கும். 65%ல இருந்து 100% வரைக்கும். மிச்சத்தை கடன் பத்திரங்கள்லயோ பணச்சந்தை கருவிகள்லயோ போடலாம். 0 to 35% வரைக்கும். REITs, இன்வெட்ஸ்ல கூட 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தத்துல பார்த்தா இது ஜியோ பிளாக் ராக்கோட ஒரு புது ஃப்ளெக்ஸி கேப் ஆஃபரிங். லாங் டேர்ம் growth எதிர்பார்க்கறவங்க பார்க்கலாம். டெக்னாலஜி, மனித அனுபவம்னு ஒரு புது காம்பினேஷன் முயற்சி பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவு, எக்ஸிட் லோட் இல்ல. ஆனா எல்லா ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. குறிப்பா ஃப்ளெக்ஸி கேப் தந்திரம், டெரிவேட்டிவ்ஸ் பயன்பாடு, இதெல்லாம் கூடுதலா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஏஐ சிக்னலும் மனித பகுப்பாய்வும் சேர்ந்த ஒரு ஃபண்ட் கணிக்க முடியாத மார்க்கெட்ல எப்படி செயல்படும்? அதாவது வெறும் மனிதர்கள் மட்டும் நிர்வகிக்கிற ஃபண்டை விடவோ இல்ல பாசிவ் ஃபண்டை விடவோ இது பெட்டரா இருக்குமா, இல்ல இதுவே ஒரு புதுவிதமான சவாலா இருக்குமா? இது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இந்த அலசல் உங்களுக்கு இந்த ஃபண்ட் பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புறோம். எதுவா இருந்தாலும் நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. உங்க ரிஸ்க் எடுக்கும் திறன், உங்க தேவைக்கு இது பொருந்துதானே பாருங்க. இந்த தகவல்கள் அந்த உரையாடலுக்கு நிச்சயம் உதவும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.